31 மன்னர் மீட்கப்பட்டார். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னாட்டில் மூவேந்தர்கள், அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செலுத்திய காலம் அது. மூவேந்தர்கள் தத்தமது ராஜ்யங்களுக்கு எல்லை வகுத்து ஆட்சி புரிந்து வந்தனர். சேர நாட்டை குலசேகர பூபதி என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் மங்களபுரி என்னும் ஊரை தலைநகராக கொண்டு அதில் அரண்மனையையும் ஏற்படுத்தினான். அவன் தலைமை பொறுப்பில் இருந்தான். நாட்டின் பல்வேறு பகுதிகள் சிற்றரசர்களால் ஆளப்பட்டு வந்தது. மன்னரின் மனைவியின் பெயர் பொற்கொடி. இவர்களுக்கு ஓர் அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு மலர்விழி என்று பெயர் சூட்டி கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர். நாட்கள் மிக மகிழ்ச்சியாக மட்டுமல்ல, வேகமாகவும் செல்லத் தொடங்கின. அப்போதுதான் ஒரு தடங்கல் ஏற்பட்டது. தடங்கலா? அது எப்படிப்பட்ட தடங்கல்? ஆம், ராணி பொற்கொடி நோய்வாய்ப்பட்டார். உடனே மன்னர் தமது நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஏராளமான வைத்தியர்களை வரவழைத்து சிகிச்சையை தொடர்ந்தார். வைத்தியம் வெகு கவனமாக செய்யப்பட்ட போதிலும் பலன் ஒன்றும் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? ராணியார் நிலைமை மோசமாகி இறந்தும் போய்விட்டார்கள். மன்னர் அடைந்த துயரம் சொல்லும் தரமன்று. சோகமே உருவாக எந்நேரமும் காணப்பட்டார். அரச மரியாதையுடன் ராணியாரின் ஈம சடங்குகள் நிறைவேற்றப்பட்டன. ராணி அடக்கம் செய்யப்பட்டார்கள். 2 பணிப்பெண்களை நியமித்து குழந்தையை பார்த்து கொள்ள மன்னர் ஏற்பாடு செய்தார். அந்த நாட்டின் சேனாதிபதி விக்கிரமன் என்பவன் சூழ்ச்சி மிக்கவன். மன்னரிடம் மிகவும் பணிவாக நடந்து கொள்வது போல் நடிப்பான். பிறகு அவரை எவ்வாறு சிறைப்படுத்தலாம், நாட்டை எவ்வாறு கைப்பற்றலாம் என்றெல்லாம் தனக்குள் மனக்கோட்டை கட்டி வந்தான். இந்த நாட்டின் அரண்மனை நாட்டியக்காரி மோகனா என்பவள். விக்கிரமனுக்கும் அவளுக்கும் ரகசிய தொடர்பு இருந்து வந்தது. அரண்மனை வேலை நேரம் போக மீதி நேரத்தை மோகனாவின் வீட்டில் கழித்து வந்தான். விக்கிரமன் திருமணம் ஆகாதவன். ஒரு நாள் மன்னரிடம் விக்கிரமன், மன்னா, தாங்கள் எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கவலைப்படுவதால் இறந்து போன மகாராணியார் மீண்டும் வரப்போகிறார்களா என்ன? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்றான். உடனே மன்னர் குறுக்கிட்டு, என்ன யோசனை என்றார். உடனே விக்கிரமன், இன்று மாலையில் நாம் மலை அடிவாரத்திற்கு ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறி சென்று அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு சில மணி நேரங்கள் அங்கேயே இருந்து பொழுதை போக்கிவிட்டு பிறகு அரண்மனை வந்து சேரலாம் என்றான். மன்னரும் அதற்கு சம்மதித்தார். மாலை இருவரும் திட்டமிட்டபடியே மலை அடிவாரத்திற்கு ஆளுக்கு ஒரு குதிரையில் புறப்பட்டனர். விக்கிரமன் நாட்டியக்காரியிடம், அரசரை நான் அழைத்து வருவேன், அவரை மிகவும் அன்புடன் உபசரிக்க வேண்டும் என்றெல்லாம் முன்பே தகவல் அனுப்பியிருந்தான். அதுபோலவே திரும்பி வரும் பொழுது, மன்னா, தாங்கள் மிகவும் களைப்பாக காணப்படுகிறீர்கள். நாம் போகும் வழியில் மோகனாவின் வீடு உள்ளது. அங்கு சென்று நான் சிறிது பழரசம், பழங்கள் ஆகியவற்றை உண்டு களைப்பாரி விட்டு செல்லலாமே என்றான். மன்னரும் சரி என்றார். இருவரும் மோகனாவின் வீட்டை அடைந்தனர். மோகனா வெளியே வந்து அரசரை வணங்கினாள். பின்பு இருவரையும் உள்ளே அழைத்து சென்று அமரச் செய்தாள். பழங்கள் அடங்கிய தட்டுக்களை கொண்டு வந்து வைத்தாள். பழரசத்தில் முன்பு அவர்கள் திட்டமிட்டபடியே மதுவை கலந்து மன்னருக்கு வழங்கினார்கள். களைப்பு அதிகமாக இருக்கவே மன்னரும் வாங்கி குடித்தார். சிறிது நேரத்தில் அவருக்கு போதை தலைக்கு ஏறியது. பிறகு விக்கிரமன், மன்னா, தாங்கள் மிகவும் களைப்படைந்து விட்டீர்கள். தாங்கள் இங்கேயே உறங்குங்கள். நான் நாளை காலை வந்து தங்களை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன் என்றான். அவரும் சரி என்றார். விக்கிரமன் சென்றதும்
மோகனா மன்னருக்கு பக்கத்தில் நெருங்கி வந்து அமர்ந்தாள். பிறகு மன்னரின் தோளில் கையை வைத்துக் கொண்டாள். அவள் செய்திருந்த ஆடை அலங்காரம் மற்றும் அவள் பூசியிருந்த வாசனை திரவியங்கள் மன்னரை மதிமயங்க செய்தன. தன்வசம் இழந்தார். அன்றைய இரவை மோகனாவுடன் இன்பமாக கழித்தார். பிறகு சிறிது நேரம் கண்ணயர்ந்தார். பொழுது விடிந்தது. விக்கிரமன் வந்து மன்னரை அரண்மனைக்கு அழைத்து சென்றான். அன்று மாலை மோகனா வீட்டிற்கு வந்த விக்கிரமன் அவளிடம், நாம் அரசரை அரண்மனையில் வைத்து கைது செய்தால் நாட்டில் கலவரம் வெடிக்கும், பொதுமக்களும் புரட்சி செய்ய தொடங்குவார்கள். பிறகு நாம் தப்பிப்பது மிகவும் கஷ்டம். இரவில் மன்னர் உறங்கும் முன்பு ஒரு குவளை பால் அருந்துவது வழக்கம். நான் யாருக்கும் தெரியாமல் அதில் மயக்க மருந்தை கலந்து விடுகிறேன். பிறகு மன்னர் மயங்கியதும் நள்ளிரவில் நாம் ஏற்பாடு செய்தபடி நமது ஆட்களை வைத்து அவரை பாதாள சிறைக்கு கொண்டு போய் அடைத்து விடலாம் என்றான். மன்னருக்கு மயக்கம் தெளிந்ததும் ஒரு பத்திரம் தயார் செய்து அதில், எனக்கு வயதாகிவிட்டதால் நான் ஆட்சி பொறுப்பை சேனாதிபதி விக்கிரமனிடம் ஒப்படைத்து விடுகிறேன், நான் ஓய்வு பெறப் போகிறேன் என்று எழுதி மன்னரிடம் கையெழுத்து வாங்கிவிடலாம் என்று முடிவு செய்தனர். இரவு வந்தது. ஒரு பணிப்பெண் மன்னருக்கு ஒரு கோழையில் பால் எடுத்துக்கொண்டு சென்றாள். அவளை தடுத்து நிறுத்திய விக்கிரமன், அதை என்னிடம் கொடு, நான் கொண்டு போய் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு நீ போகலாம் என்றான். பிறகு பாலில் சிறிது மயக்க மருந்தை கலந்து மன்னரிடம் கொடுத்தான். அவரும் அதை வாங்கி பருகினார். பிறகு அவர் ஆழ்ந்த நித்திரை அடைந்தார். விக்கிரமன் தான் ஏற்பாடு செய்து வைத்திருந்தபடி தனது ஆட்கள் மூலம் மன்னரை பாதாள சிறைக்கு கடத்தினான். பிறகு குழந்தை மலர்விழி உயிரோடு இருந்தால் அவள் நாட்டின் எதிர்கால வாரிசு ஆகையால் எனக்கு தொந்தரவு வரும் என்று நினைத்து அந்த குழந்தையை கொன்றுவிட முடிவு செய்தான். 2 காவலர்களை அழைத்து அவர்களிடம் இந்த திட்டத்தை கூறி நிறைய பொற்காசுகளை கொடுத்து குழந்தையை காட்டிற்கு சென்று கொன்று புதைத்து விடுங்கள் என்றான். காவலாளிகள் இருவரும் ஆளுக்கு ஒரு குதிரை ஏற்பாடு செய்து ஒரு குதிரையில் ஒரு கூடையை வைத்து அதில் குழந்தையை வைத்து கயிற்றால் கட்டிவிட்டார்கள். பிறகு குதிரையை பத்திரமாக ஓட்டிக்கொண்டு காட்டிற்குள் சென்றார்கள். 2 காவலர்களும் தங்களுக்குள் பின்வருமாறு பேசிக் கொண்டனர். குழந்தையை கொல்வது பாவம், மேலும் இது மன்னருடைய வாரிசு. எனவே நாம் குழந்தையை கொன்றால் நமக்கு தான் ஆபத்து. விசாரணை என்று வரும்பொழுது நாம் இருவரும் மாட்டிக்கொள்வோம். ஆகையால் நாம் என்ன செய்வது என்று அவர்கள் இருவரும் யோசித்தனர். அதில் ஒரு காவலாளி, முன்பு நான் ஏற்கனவே இந்த காட்டிற்கு வந்திருக்கிறேன். இங்கு குன்றுகள் மற்றும் பாறைகள் அதிகமாக உள்ள இடத்தில் ஒரு முனிவர் வசிக்கிறார். அவர் ஒரு சிறிய குடிசை அமைத்து அதில் வாழ்ந்து வருகிறார். அவருடைய இருப்பிடம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒரு நாள் பார்த்திருக்கிறேன். எனவே நாம் குழந்தையை அங்கு கொண்டு போய் அவரிடம் ஒப்படைக்கலாம் என்றான். இருவரும் முனிவருடைய குடிலை அடைந்தனர். ஐயா ஐயா என்று அழைக்கவே முனிவர் வெளியே வந்து, யாரப்பா நீங்கள்? நள்ளிரவில் வந்து சந்திப்பதின் நோக்கம் என்ன என்றார். காவலர் இருவரும் அவரிடம் நடந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றுவிடாமல் கூறினர். பிறகு குழந்தை இங்கு வளர்வது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று கூறினர். முனிவர் அவர்களிடம், நீங்கள் ஏதேனும் 2 பறவைகளை பிடித்து அவைகளை கொன்று அந்த இரத்தத்தை ஒரு துணியில் துவைத்து கொண்டு போய் விக்கிரமனிடம் காட்டுங்கள். அவனும் குழந்தையை கொன்று விட்டதாக நம்புவான் என்றார். பிறகு இருவரும் முனிவரிடம் விடை பெற்றுக் கொண்டு, ஐயா, நாங்கள் இருவரும் வாரம் ஒரு முறை இங்கு வருவோம். தங்களுக்கும் குழந்தைக்கும் தேவையான ஆகாரத்திற்குரிய பொருட்கள் மற்றும் துணிமணிகள் போன்றவற்றை கொண்டு வந்து தருவோம் என்று கூறி விடை பெற்றார்கள். நகரத்திற்கு வந்த காவலாளிகள் விக்கிரமனிடம் நேரே சென்று இரத்தம் தோய்ந்த துணியை காட்டினர். குழந்தையை கொன்று புதைத்து விட்டோம் என்றார்கள். விக்கிரமன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான்.
சபாஷ், உண்மையுள்ள ஊழியரே, உங்கள் விசுவாசத்தை மெச்சினேன் என்று கூறி நிறைய பொற்காசுகள் மற்றும் புதிய உடைகள் ஆகியவற்றை கொடுத்தான். ஒவ்வொரு வாரமும் இந்த இரு காவலாளிகளும் முனிவர் மற்றும் குழந்தைக்கு தேவையான உடைகள், உணவு தயார் செய்ய வேண்டிய பொருட்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு போய் ரகசியமாக அவரை சந்தித்து கொடுத்து வந்தனர். முனிவர் அவர்களிடம் நமது அண்டைய நாடான விஜயபுரிக்கு சென்று அங்குள்ள மன்னரிடம் நிலவரத்தை கூறி அவசியம் ஏற்படும் பொழுது அவர்கள் படைகளை இங்கு அனுப்பி நமக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டு வாருங்கள் என்றார். அப்படியே இருவரும் விஜயபுரிக்கு சென்று முனிவருக்குரிய செய்தியை அரசரிடம் கூற, அந்த நாட்டு மன்னர் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு செய்தி அனுப்பினால் போதும், நான் படைகளை அனுப்புவேன் என்றார். நாட்டின் நிலவரம் பற்றி மக்களுக்கு சந்தேகம் வரத் தொடங்கியது. தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். மன்னர் அவசர வேலையாக வெளிநாடு சென்றிருக்கிறார். அவர் திரும்புவதற்கு 6 மாத காலம் ஆகும். அதுவரை என்னை அவரது ஸ்தானத்திலிருந்து நாட்டையும் மக்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லி சென்றிருக்கிறார் என்று அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் யாருக்கும் தெரியாத வண்ணம் தான் தயாரித்து வைத்திருந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு மன்னரிடம் கையெழுத்து போட சொல்லி மிரட்டினான். அதற்கு மன்னர், நல்லவன் போல் நடித்து என்னை ஏமாற்றி விட்டாய், என் உயிரே போனாலும் இதில் நான் கையெழுத்து போட மாட்டேன் என்றார். உடனே அவரை அடித்து துன்புறுத்தி விட்டு அங்கிருந்து வெளியேறினான். வருடங்கள் பல கழிந்தன. தற்சமயம் மன்னரின் மகள் மலர்விழிக்கு 5 வயதாகிறது. முனிவர் அவளுக்கு கல்வி, இசை ஆகியவற்றை போதித்து வந்தார். குழந்தையை காப்பாற்றிய விசுவாசமுள்ள காவலாளிகள் நாட்டு மக்களிடம் எந்த நேரத்திலும் திடீரென்று கலவரம் ஏற்படும், அப்போது பக்கத்து நாட்டில் உள்ள படைகள் வரும், நீங்களும் எங்களோடு ஒத்துழைத்தால் விக்கிரமனை கைது செய்து விடலாம், மன்னரையும் தேடலாம், உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு கிட்டுமா என்று கேட்டனர். அதற்கு மக்கள் எல்லோரும் ஏகோபித்த குரலில் எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் முழுமையாக கொடுப்போம் என்றார்கள். முனிவர் காரியத்தில் இறங்கினார். அதாவது ஓலை தயார் செய்து பக்கத்து நாடான விஜயபுரி மன்னருக்கு 2 நாட்கள் கழித்து உங்கள் படைகளை அனுப்பி வையுங்கள் என்று எழுதியிருந்தார். குறிப்பிட்ட நாளில் பக்கத்து நாட்டிலிருந்து படைகள் திடீரென்று வந்து நாட்டை சுற்றி வளைத்துக் கொண்டன. இதை அறிந்த விக்கிரமன் மோகனாவை கூட்டிக் கொண்டு சுரங்க பாதைக்குள் சென்று விட்டான். அதன் மறு கதவு ஊருக்கு வெளியே யாரும் அறியாத முறையில் வைக்கப்பட்டிருக்கும். அதன் வழியாக விக்கிரமனும் மோகனாவும் வெளியே வரும்போது அண்டைய நாட்டின் ஆயுதமேந்திய படைகள் அங்கு நிற்பதைக் கண்டு இருவரும் திடுக்கிட்டனர். விக்கிரமன் தனது வாளை எடுத்து சில காவலாளிகளிடம் மோதினான். பக்கத்து நாட்டு வீரர்கள் முறைப்படி போர் பயிற்சி பெற்றவர்கள், மேலும் கை தேர்ந்தவர்கள். அவர்களிடம் விக்கிரமனுடைய வாழ்வீச்சு பலனளிக்கவில்லை. பிறகு என்ன ஆயிற்று? அண்டை நாட்டு வீரன் ஒருவன் வாளை விக்கிரமனின் வயிற்றை நோக்கி செலுத்தினான். விக்கிரமன் தரையில் விழுந்து அடங்கிக் கொண்டு துடிதுடித்து இறந்தான். மோகனா அங்கிருந்து குன்றின் மீது ஏறி தப்பிக்க முயன்றாள். வீரர்கள் துரத்தி சென்றனர். ஒரு வீரன் கட்டாரியை எடுத்து மோகனாவை நோக்கி வீசினான். ஐயோ அம்மா என்று அலறிக்கொண்டு கீழே சாய்ந்து மோகனா இறந்து விட்டாள். தற்போது எல்லோருடைய கவனமும் மன்னர் என்ன ஆனார் என்று யோசிக்க தொடங்கியது. அரண்மனை எங்கும் தேடினர். பிறகு உள்நாட்டு காவலாளிகள் பாதாள சிறை ஒன்று உண்டு, நாம் அதை தேடி கண்டுபிடித்து விட்டால் அரசர் என்ன ஆனார் என்பது நமக்கு தெரிய வரும் என்றார்கள். பிறகு விஜயபுரி தளபதிகள் மற்றும் வீரர்கள் அங்குள்ள சில காவலாளிகளையும் கூட்டிக் கொண்டு எல்லா இடங்களிலும் தேட அந்த பாதாள சிறையை கண்டுபிடித்து அதிலிருந்து மன்னரை மீட்டு அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். விஜயபுரி தளபதிகள் மற்றும் வீரர்கள் அரசரிடம் விடைபெறும் போது
அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்து ஓலை எழுதி அதை அவர்களிடம் கொடுத்து, மன்னருக்கும் இங்கு வந்து எனக்கு உதவிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கைகூப்பி தெரிவித்தார். வந்தவர்கள் விடைபெற்று தமது நாட்டிற்கு சென்றனர். என் மகள் மலர்விழி எங்கே இருக்கிறாள், என்ன ஆனாள் என்று மன்னர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த இரு காவலாளிகள் காட்டில் முனிவரது குடிலில் பத்திரமாக இருக்கிறாள், தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றனர். மன்னர் அங்கு போக விரும்பவே 2 இரட்டை குதிரைகள் பூட்டிய வண்டிகளை செய்தனர். அதில் மன்னரை அழைத்துக் கொண்டு காட்டிற்கு புறப்பட்டனர். முனிவரின் குடிலை அடைந்தனர். மலர்வழியை கண்ட மன்னர் அவளை கட்டி அணைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். பிறகு மன்னர் முனிவர் பெருந்தகையே, எனது குழந்தையை மட்டுமல்ல நாட்டின் எதிர்காலத்தையும் காப்பாற்றி விட்டீர்கள், நான் எப்படி நன்றி சொல்வேன் என்றார். அதற்கு முனிவர், நான் என்ன பெரிதாக செய்து விட்டேன், எதை என்னால் ஆனது இந்த சிறிய உதவியை தானே செய்தேன் என்று அடக்கமாக கூறினார். பிறகு மன்னர் முனிவரிடம், ஐயா, தாங்கள் காட்டிலிருந்து ஏன் கஷ்டப்பட வேண்டும், எங்களோடு வந்து அரண்மனையில் தங்கி மலர்விழிக்கு கல்வி, இசை ஆகியவற்றை பயிற்றுவிக்கலாமே. மேலும் தர்பார் மண்டபத்தில் இருக்கும் மந்திரி சபையில் வந்து அமர்ந்து எங்களுக்கும் வேண்டிய ஆலோசனைகளை கூறலாமே என்றார். உடனே முனிவர், எனக்கு சிந்திக்க சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று கூறி குடிசைக்குள் சென்றார். எல்லோரும் அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று தங்களுக்குள் மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டிருந்தனர். அரை மணி நேரம் கழித்து முனிவர் வெளியே வந்தார். வெளியே வந்த முனிவர் ஏதும் பேசவில்லை, மௌனமாக இருந்தார். ஒருவேளை அவருக்கு சம்மதம் இல்லையோ என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தனர். முனிவர் திடீரென்று வாயை திறந்தார். அதில், நானும் உங்களோடு அரண்மனைக்கு வருகிறேன், எனக்கு சம்மதம் தான் என்றார். எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சி தெரிந்தது. எல்லோரும் அரண்மனையை அடைந்தனர். மன்னர் மறுநாளிலிருந்து அரண்மனை தர்பார் மண்டபத்திற்கு சென்று தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்தார். மன்னருக்கு அவ்வப்போது ஆலோசனையும் மலர்வழிக்கு கல்வி, இசை ஆகியவற்றையும் முனிவர் பயிற்று வந்தார். காணாமற் போன மன்னர் மீட்கப்பட்டார். மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். சத்தியம் முடிவில் வென்றது.